மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: பருப்பு 1.5 ஸ்பூன் நான் 1 ஹவர் ஊற வச்சுருக்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, தேங்காய் தேவையான அளவு, ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, தண்ணி, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மைய அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு, வரமிளகா, ஒரு ஸ்பூன் வெந்தயம், சீரகம் அரைச்ச விழுத அதில் கொட்டிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம பருப்பை பச்சையாக அரைக்கிறதுனால அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விடுங்க. நான் ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிறேன். அப்போ தான் அந்த பருப்போட வாசனை போகும். அதுக்கப்புறம் வீட்டிலே ரெடி பண்ண தயிரை அந்த மிக்ஸி ஜார்லேயே ஊற்றி நம்ம ஒரு ஓட்டினோன்னா மோர் ரெடி ஆகிடும். நம்ம கொதிக்கிற மசாலாவில் அந்த மோரை ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா கொதிக்க விடக்கூடாது. மோர் குழம்பு கொதி வரைச்சி நிறுத்திடணும். நம்ம அது கொதிக்க விடக்கூடாது. நம்ம கொதிக்க விட்டோன்னா தண்ணி மாரி ஆகிடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் கருவேப்பிலை எப்பவுமே எண்ணெயில் போட மாட்டேன். இதுமாரி குழம்பு கொதிக்கிறப்ப போடுவேன். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் இறங்கும். மோர் கொதிக்க விடக்கூடாது. நுரை வரைச்சி ஆஃப் பண்ணிடணும். இதுதான் என்னோடய ஸ்டைலில் நான் மோர் குழம்பு செய்திருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.